நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10ல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக வளம் வந்துட்டுருக்க சாராவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சாரா ஸ்ருதி இவங்களை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹம்பிளான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 3ல் எப்படி திவினேஷ் இருக்காரோ அதே மாதிரி தான் இவங்க கிட்ட கொடுக்குற ஒவ்வொரு பாடலையுமே பின்னி படையில் எடுத்துருவாங்க. இவங்க பக்கா சென்னை பொண்ணு. ஆனால் இவங்க இந்த பாட்டு பாடுறதுக்கு முக்கிய காரணம் இவங்களுடைய அப்பா தான். நாங்கள் நார்மலான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், ரொம்ப ஹை கிளாஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு வீடு கூட ஒரு மாதம் ஒரே வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பெண் குழந்தை தான். இவங்களுடைய வீட்டுக்கு இவங்க தான் மூத்த பெண் குழந்தை. அடுத்து ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்களுடைய அப்பா ராஜா, அம்மா சரண்யா, இவங்க 2 பேருமே காதல் திருமணம். இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் மேரேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய பொண்ணு வீட்டில் ரொம்ப எதிர்ப்பாங்க. அதெல்லாம் மீறி இவங்க வந்திருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போகிற இந்த நடு ரோட்டில் பெருங்குடியில் ஒரு பிள்ளையார் கோவிலில் தான் இவங்களுடைய திருமணம் நடந்தது. அங்கே வேலை செஞ்ச எல்லாரும் சேர்ந்து தான் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு மொமெண்ட்டை இவங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஆனால் எப்படி எல்லாரும் வந்து அவங்களுடைய ஃபேமிலியும் இல்லாமல் யாரோ மாதிரி மேரேஜ் நடந்ததோ, சூப்பர் சிங்கரில் எல்லாம் பெரிய லெஜண்ட்லாம் வாழ்த்தி இவங்களுடைய திருமணம் ரிங்லாம் மாற்றி மெட்டிலாம் போட்டு ஒரு திருமணம் எப்படி ப்ராப்பராக நடக்குமோ அந்த மாதிரி அந்த ஷோவில் நடத்தி அவங்கள ரொம்பவே வந்து சந்தோஷப்படுத்துனாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரா ஸ்ருதி தான். இவங்க பேருக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்கு. இவங்களுடைய அப்பா ராஜா அவர்களுக்கு பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மி ஸ்ருதி அப்படின்ற ஒரு கச்சேரிகளை கூட இவரு நிறைய பாடியிருக்காராம். டக்குன்னு ஒரு பாட சொன்னாங்கன்னா அதெல்லாம் இவருக்கு பாட தெரியாதாம். அண்ட் பேர் வந்து இவருக்கு யாருமே இல்லையாம். அந்த நேரத்துல தான் இவங்களுக்கு சாரா ஸ்ருதியும் பிறக்கிறாங்க. இந்த கச்சேரியுடைய நேம்ல இருந்து தான் இவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே இந்த பாடல் இருக்கணும்ட்டு சாரா ஸ்ருதி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இவங்கள பேசினாலே பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு சுட்டியான ஒரு பொறுப்பான ஒரு மகளா இருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் அவங்க அம்மா தான் இவங்களுக்கு இந்த அளவுக்கு வர முக்கிய காரணம். அப்பா என்னதான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் அம்மா தான் எல்லா ஷோஸ்க்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்பாவும் நிறைய இடங்கள்ல போய் பாடுவாராம். பேர் இல்லாத சமயத்தில் இவங்களுடைய மகளை ட்ரெயின் பண்ணி பாட வச்சிருக்காரு. அது மூலமா அவங்களும் நிறைய மேடை கச்சேரிகள்லாம் பாடியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு பொறுப்பான பொண்ணாக தான் வள வந்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா ஒரு பக்கம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு, அதனால குழந்தைங்களை இப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. தமிழே மகனுக்கெல்லாம் வாயிலே வராது அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ்க்கு மத்தியில் சூழ்நிலை காரணமாக இவங்க குழந்தைங்களை தமிழ் மீடியம் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப திறமையாகவும் ரொம்ப பொறுப்பான பிள்ளைகளாக ஒரு பக்கம் குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க பெற்றோர்கள். கண்டிப்பாக அவங்கள நம்ம வாழ்த்தியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு பெற்றோர் தான் இவங்க 2 பேரும். சாரா பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணுறாங்க. அதுதான் சூப்பர் சிங்கர். அந்த ஆடிஷன் அட்டென்ட் பண்ணதுமே அங்கே இவங்க வந்து ஒரு சூப்பரான பாடல் பாடுறாங்க. இவங்களோட இந்த ஃபர்ஸ்ட் கதை ரவுண்ட்லேயே இவங்களுடைய கதையை கேட்கும் போது ஒரு பக்கம் இவங்க வீடு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதத்துக்கு ஒரு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ரீசன் வாடகை ஏற்ற இவங்களால கட்ட முடியாமல் போனதுனால மாதம் குழந்தைங்களும் அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு போவாங்களாம். வீட்டில் குக்லாம் பண்ணுவாங்களாம் சாரா அவர்கள். அவங்க அம்மாவையே இவங்க அவங்க அம்மா மாதிரி பார்த்துப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பான பொண்ணு தான் சாரா. ஸோ இந்த ஒரு பாடல் மயில் போல பொண்ணு ஒன்று குயில் போல பாட்டு, இந்த ஒரு பாடலை இவங்க பவதாரணி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சோல்ஃபுல்லாக பாடியிருப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க பாடியிருப்பாங்க. இவங்களை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இந்த ஸ்லாங்கும் இந்த வாய்ஸ் எல்லாமே பவதாரணி அவர்கள் மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் குட்டி பவதாரணி அப்படின்னு கூட இவங்களை சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் இவங்களை பவதாரணியோட மறுபிறவி அப்படின்னும் சொல்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் யாரும் எப்படியோ ஃபேமஸ் ஆகுறாங்க. இவங்க இந்த ஆக்ட்ரஸ், இவங்க இந்த ஆக்டர் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பவதாரணிக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னா
இவங்களுடைய வாய்ஸில் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருடைய வாய்ஸும் மேட்ச் ஆகும். சூப்பராகவே பாடி அசைத்திருப்பாங்க. கேப்டன் அவர்களுடைய ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க பாடின பாடல் மூலயமா இவங்க தான் அந்த ட்ராஃபியை வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட தான் அந்த ட்ராஃபியை கொடுத்து ரொம்பவே வந்து எமோஷனலாக இருப்பாங்க. அவங்க அப்பா சொல்லும் போது என் பொண்ணு வந்து எங்களுக்காக வீடு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் அவள் வீடு ஜெயிக்கிறதையும் தாண்டி இப்போ இந்த ஒரு ட்ராஃபி எங்கள் வீட்டுக்கு வருது. இதை பார்க்கும் போது விஜயகாந்த் சாரே எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் என்னால் எதுவுமே பேச முடியாது. அவங்க அப்பா எமோஷனல் ஆனதும் இவங்க கேப்டன் அவர்களுடைய பாடலை பாடி ரொம்பவே நம்ம எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு சோல்ஃபுல்லான வாய்ஸ் இருக்கிறவங்க தான் சாரா. ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்டில் இந்த மான் அப்படின்ற சாங்கை இவங்க அப்பா கூட சேர்ந்து டியூயட்டில் செம்மையாக பாடி கலக்கியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு சித்ராமாவும் சொல்லுவாங்க, உங்கள் வாய்ஸை கேட்கும் போது எங்களுக்கு ராஜா சார் அப்பப்போ ஞாபகத்துக்கு வந்து போனார் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக பாடியிருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் மென்மையாகவே பாடிட்டு இருந்தவங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தைய சாங்கை இவங்க பாடி அங்கே இருக்கிற எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய கம்ப்ளீட்டான ஜோனை விட்டு அடுத்த ஜோனுக்கு போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடியிருப்பாங்க. ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு டி இமான் சார், உங்களை நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்போ புதுசாக வந்து ஒரு படத்தில் வந்து மியூசிக் போடுறேன், அதில் சித்ராமாவும் பாடுறாங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்கள்லாம் பாட போகிறீங்கன்ட்டு ஒரு 4-5 பேரை சொல்லியிருப்பாரு. அந்த 4-5 பேரில் இவங்கள முதல் ஆளாக சொல்லியிருப்பாங்க. அப்போது சித்ராமாவும் சொல்லியிருப்பாங்க, என் பேத்திங்க கூட பாடுறதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே சித்ரா அம்மா அவர்களுடைய குரல் எந்த அளவுக்கு இனிமையாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இவங்களுடைய குரலும் ரொம்ப ரொம்ப இனிமையாகவே இருக்குங்க. சூப்பராகவே இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் நல்ல ஒரு பாடல் நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருக்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, சூப்பர் சிங்கரில் முடிஞ்சாதான் நமக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வரும்னு நினச்சிருப்போம். ஆனால் இவங்களுடைய திறமைக்கு, அதாவது வறுமையிலும் இருக்கிற திறமைக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிளேபேக் சிங்கர் சாரா ஸ்ருதியாவே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆகாசத்தை நான் பார்க்குறேன். இந்த ஒரு பாடலை இவங்களுடைய குரலில் கேட்கவும், இன்னொரு பக்கம் கதிர் ராஜ் பாண்டியன் ஸ்டோர்ல இருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு செம்மையான டான்ஸ் பண்றதையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையும் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தெய்வ குழந்தைய வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த பாடலை இந்த அளவுக்கு சோல்ஃபுல்லாக பாட முடியுமான்ட்டு நான் இப்போதான் சாரா கிட்ட இருந்து கற்றுக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் சாரா ஸ்ருதி இருக்காங்க. திறமையும் தாண்டி தன்னடக்கம், பணிவு, படிப்புன்ட்டு எல்லாத்தையுமே சிறந்த ஒரு மாணவியாகவும் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த குழந்தை அடுத்த லெவலுக்கு போகும். நம்ம கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் நிறைய பாடல்கள் இவங்களுடைய வாய்ஸில் கேட்க போகிறோம்ன்றத நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்லலாம். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.